அய்யனார் துணையில இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். வானதியோட அண்ணாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. நிலா தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆனப்போ அங்க தான் நிலா இருந்திருப்பாங்க. அதனால அங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறப்போ பிளட் வந்து நெறைய போயிடுச்சுமா. அதனால இந்த குரூப் பிளட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பிளட் குரூப்பு நிலாவோடதா இருக்கும். அதனால பிளட் குடுக்கலான்னு சொல்லிட்டு நிலாவும் நெனைப்பாங்க. பிளட்ட குடுத்துட்டு அப்புறம் அங்க நிலா இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க அங்க. அந்த டாக்டர் சொல்லுவாங்க, "இவங்க பிளட் குடுத்தனால தான் உங்க பையன் இப்போ உயிரோட இருக்கான். இல்லைன்னா நீங்க நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருந்திருப்பான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வந்து அவங்க 2 பேரும் நெனைக்கிறாங்க, இவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அந்த குடும்பத்த பத்தி நாம தான் தப்பாவே பேசிட்டோம். அதனால நம்ம தங்கச்சிய குடுக்குறதுல தப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணா நெனைக்கிறாங்க. என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மாவும் அப்பாவும் ஒரு நிலாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நாங்கள் வந்து பாண்டியனுக்கே என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அங்கேயே சொல்லிடுறாங்க. நிலாவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். இன்னொரு தடவை அந்த குடும்பத்தை பற்றி தப்பாகவே நினைக்காதீங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, என்னை தங்க மாதிரி பார்த்துக்கிறாங்கன்னு திரும்பியும் அவங்க பெருமையெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க. பாண்டியனுக்கும் வானதிக்கும் கல்யாணம் நடக்குமான்னு வரப்போகிற ப்ரொமோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.